வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் செங்கேனி பழனி. உலகம் முழுவதும் நிச்சயமற்ற தன்மை நிலவும் வேளையில் இந்தியா ஒரு முன்னோடி இல்லாத உறுதியான காலகட்டத்தை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். ராஜ்கோட், கட்ச் மற்றும் சௌராஷ்டிரா பிராந்தியங்களுக்கான 2 நாள் எழுச்சிமிக்க குஜராத் மாநாட்டை இன்று தொடக்கி வைத்து பேசிய அவர், இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக வேகமாக முன்னேறி வருவதாகவும் இந்த இலக்கை அடைவதில் சீர்திருத்தங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் சௌராஷ்டிரா கட்ச் பிராந்தியத்தில் முதலீடு செய்ய இது சரியான தருணம் என்று தொழில்துறை தலைவர்களை பிரதமர் கேட்டுக் கொண்டார். சௌராஷ்டிராவின் 7 மாவட்டங்களில் 13 புதிய பசுமை ஸ்மார்ட் தொழில்துறை வளாகங்களையும் ராஜ்கோட்டில் ஒரு புதிய மருத்துவ சாதனங்கள் பூங்காவையும் அவர் காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார். செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இளைஞர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்வதுடன் தலைமை பண்பு, புதுமையான சிந்தனைகள் போன்ற திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காலை கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் மிஷன் 2026 தொடக்கி வைத்தார். திருவனந்தபுரத்தில் கவுடியாரில் உள்ள உதய் அரண்மனை மாநாட்டு மையத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி உறுப்பினர்களின் மாநில மாநாட்டில் உரையாற்றிய அவர், வளர்ந்த கேரளாவை உருவாக்க பிஜேபி செயல்பட்டு வருவதாகவும் அந்த இலக்கை அடைய மாநிலத்தில் பிஜேபி அரசு அமைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார். பிரதமர் ஒரு சமச்சீரான வளர்ச்சி மாதிரியை முன்னே வைத்துள்ளதாகவும் இந்தியாவில் உள்கட்டமைப்பு உலகத்தரம் வாய்ந்ததாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். இளைஞர்கள்தான் நாட்டின் உண்மையான மூலதனம் என்று இந்திய விண்வெளி வீரரும் குரூப் கேப்டனுமான திரு சுபான்ஷு சுக்லா கூறினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் 2026 நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெற்றிக்கு தங்கள் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு இளைஞர்களுக்கு அறிவுறுத்தினார். இளம் தலைவர்கள் மன உறுதியுடன் இருக்க வேண்டும் என்றும் தங்களை பற்றிய சந்தேகங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணை அமைச்சர் ரக்ஷா நிகில் காட்சே மற்றும் மூத்த இஸ்ரோ விஞ்ஞானி திரு பிரசாந்த் மிஸ்ராவும் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்த UOS-N1 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் நாளை காலை 10:17 மணிக்கு PSLV C-62 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்துவதற்கான 24 மணி நேர கவுண்டவுன் தற்போது நடைபெற்று வருகிறது. UOS-N1 செயற்கைக்கோளுடன் வெளிநாடுகளைச் சேர்ந்த துணை செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்படுகின்றன. இதனையொட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் நாளை கடலுக்கு செல்ல தடை விதித்து மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று 53வது சர்வதேச புத்தக கண்காட்சியை தொடக்கி வைத்தார். இந்திய ராணுவ வரலாறு, வீரம் மற்றும் விவேகம் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் நடைபெறும் இக்கண்காட்சியில் கலை, கலாச்சாரம், திரைப்படம், குழந்தைகள் இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் 35க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 6000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வாசிப்பதற்கான தேசிய மின்னணு நூலகமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் அரசு அறிவித்த பொங்கல் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நடைபெற்றது. PS பாளையம் நியாய விலைக்கடையில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் பொங்கல் தொகுப்பினை பொதுமக்களுக்கு வழங்கி தொடக்கி வைத்தார். வதோதராவில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் ஆடிய நியூசிலாந்து அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. 301 ரன் என்ற வெற்றி இலக்குடன் களம் இறங்கிய இந்திய அணி சற்று முன்வரை 22 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி வரும் 14ஆம் தேதி ராஜ்கோட்டிலும், 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 18ஆம் தேதி இந்தூரிலும் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.